வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விழாவுலதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படிச்சாங்க. அவங்க பிள்ளைகளை பெறாங்க. அவங்க பிள்ளைகள் எப்படி மறுபடியும் அவங்க திருமணம் முடிச்சு எப்படி அவங்க சந்ததியை உருவாகுச்சு? இன்னைக்கு வந்து ஒரு மனிதன் யாரையெல்லாம் திருமணம் முடிக்கலாம், யாரெல்லாம் திருமணம் முடிக்க கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள், திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்கள் சட்டம் போடுறான்ல. ஒரு ஆண் தன்னோடு பிறந்த அக்காலை கல்யாணம் பண்ணக்கூடாது, தன்னோடு பிறந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான்ல. இது சட்டம். சகோதரர் என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த உலகம் எல்லாம் இன்னைக்கு பல கோடி, ஒரு காலத்துல லட்சமா இருந்திருக்கும்ல, அதுக்கு முன்னாடி 1000, அதுக்கு முன்னாடி 100, அதுக்கு முன்னாடி 10, அதுக்கு முன்னாடி 2 தான். ஒன்னு ஆணு பெண்ணு, ஆதம் ஹவ்வா. இந்த ஆதம் ஹவ்வா என்ற இந்த ஜோடியிலிருந்து பிறந்தவர்கள் 2 ஆணு 2 பெண்ணா இருக்கட்டும், அல்லது ஒரு ஆணு ஒரு பெண் இருந்தாலும் இவங்க 2 பேரும் யாரு? அக்கா தங்கச்சி, அக்கா தம்பியோ அல்லது அண்ணன் தங்கச்சியா தானே இருந்திருப்பாங்க. இவர்கள் 2 பேரும் சேராம எப்படி உலகம் பெருசாகும்? இவர்கள் சேர்ந்து உலகம் பெருசானால் இன்னைக்கு இந்த அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணக்கூடாது என்று சொல்வது எப்படி? இதுதான் கேள்வி அவங்களுக்கு. இது நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இறைவன் வந்து ஒரு சூழ்நிலையை பார்த்து ஒரு சட்டத்தை விதிக்கும் பொழுது அந்த இறைவனுடைய சட்டத்தை நம்ம கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறான், லா யுஸ்அலு அம்மா யஃபலு வஹும் யுஸ்அலூன். அவன் செய்வது குறித்து கேள்வி கேட்க கூடாது, மக்கள் செய்வது குறித்து அவன் கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டதுனால நம்ம கேள்வி கேட்க இயலாது. இருந்தாலும் அதுல நமக்கே ஒரு விஷயம் தெளிவா என்ன நமக்கே என்ன செய்யும், தெளிவா புலமைக்கு வரும். என்னன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய நோக்கம் உலகத்தை இப்ப சந்ததியை பெருக்கி ஆகணும். இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம் 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு PJ, லூஹா, MS, அல்தாஃபி, நாசர், ரஹ்மத்துல்லா ஆகியோர் உரையாற்றிய தொழுகையின் முக்கியத்துவங்கள், சட்டங்கள், செய்முறைகள் அடங்கிய ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. அம்மாபட்டினம், அதிராம்பட்டினம், ராஜகிரி ஆகிய இடங்களில் நடைபெற்ற வரதட்சணை ஒழிப்பு மாநாடு ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. புகை, மது, சூது, விபச்சாரம், வட்டி, வரதட்சணை தீமைகளுக்கு எதிராக ஆற்றிய உரை 6-in-1 டிவிடியில் ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. சந்ததியை பெருக்கி ஆகணுங்கிறதுனால அல்லாஹ் என்ன பண்றான், அந்த அண்ணன் தங்கை திருமணம் பண்ணக்கூடாது என்கிற சட்டத்தை அந்த மக்கள்கிட்ட போடாம இருந்தான். சந்ததிகள் பெருக 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 அந்த மக்களை ஒரு கட்டுக்கோப்புல உள்ளடக்கி, இன்னார கல்யாணம் பண்ணிக்கங்க, இன்னார மட்டும் கல்யாணம் பண்ணிக்கங்க, இன்னாரு பண்ணாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடை போடுறான். ஏன் தடை போடுறான்? இது பொதுவா எல்லார்ட்டையுமே இருக்கிற விஷயம் தான். நம்மளே பிள்ளைகள் வந்து குழந்தையா இருக்கும்போது கண்டுக்க மாட்டோம், 5 வயசா இருக்கும் போது கூட ஏதாவது தப்பு செஞ்சா கண்டுக்க மாட்டோம். 7, 8 வரும்போது டபக்குன்னு பிடிப்போம். எப்படி பிடிப்போம்? அது செய்யாத, இது செய்யாத, ஓடாத, கெட்ட வார்த்தை பேசாத. நான் 5 வயதா இருக்கும் போது இதை பேசும்போது சிரித்தீர்கள், இன்றைக்கு 10 வயதா இருக்கும் போது இந்த வார்த்தையை பேசால் ஏன் அடிக்கிறீர்கள் கேட்க முடியுமா? பையன் அன்னைக்கு பேசுடா, எதையாவது பேசுறான்னு உன்னை விட்டேன், இன்னைக்கு எதையெல்லாம் பேசணும்னு நிப்பாட்டுறேன். அல்லாஹ் அது மனுஷன் அப்படிதான் வைப்பான். அது மாதிரி என்ன செய்யறோம், ரோட்ல பாக்குறோம், வாகனமே எவனும் யூஸ் பண்ற மாதிரி தெரியல, இப்ப திடீர்னு அறிமுகப்படுத்துறேன், இந்த ஒரு கார் வச்சுக்க, 1 லட்சம் ரூபா காரு, 50,000 காரு, 10,000 கார் யூஸ் பண்ண ஆரம்பி அப்படின்னு காரை விட்டாச்சு. கார் பெருகிட்டு கிடக்குது. அதுக்கப்புறம் விடுற வேண்டாம், இது கார் வந்து இந்த பாதையில தான் போகணும், 2 வீலர் அந்த பாதையில தான் போகணும் பிரிப்பேன். நீங்கள் தான் அன்னைக்கு எங்கு வேணாலும் ஓட்டலாம் என்று சொன்னீர்கள், இன்றைக்கு இந்த பாதையில் போகக்கூடாது என்கிறீர்கள். அது அன்னைக்கு கார் உற்பத்திக்காண்டி சொன்ன, உற்பத்தி ஃபுல்லா ஆகி போச்சு, இப்ப இடைஞ்சலா இருக்குது, அதனால சட்டம் போடுவானா இல்லையா? செல்போன் வாங்குறதுக்கு 2000 அடிச்சு தள்ளி எல்லாம் வித்தாச்சு. வித்தப்பற சொல்றான், இல்ல IMEI நம்பர் இல்லாததுக்கெல்லாம் ஓபன் ஆகாதுட்டாங்க. அது இப்ப சில ஏடாகூடமான பிரச்சனை வருது, அது தடுக்கணும்காண்டி பண்றேன். ஃபர்ஸ்ட் அது பிரபலியமா இருக்காண்டி விட்டேன், இன்னைக்கு தடுக்கிறக்காண்டி பண்றேங்கிறாங்க. மனிதன் வந்து சூழ்நிலைக்கு ஏற்றது போல சட்டத்தை விசாலமாக்கிய சட்டங்களை, சலுகைகளை திடீரென்று சுருக்கிற மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகம் பல்கி பெருகுவதற்காக வேண்டி அந்த சட்டத்தை போடாம இருந்தா, பிறகு பல்கி பெருகிய பிறகு ஒரு கட்டுக்கோப்புல அதை கொண்டு வரான். வேற ஒண்ணும் கிடையாது.